Welcome all of you to my video. This video we are going to see chapter 6 trigonometry. It's a 6.3 fifth sum. From the top of a lighthouse, the angle of depression of two ships on the opposite sides of it are observed to be 30 degree and 60 degree. If the height of the lighthouse is h meters and the line joining the ships passes through the foot of the lighthouse, so that the distance between the ships is 4h by root 3 meter. So பாருங்க, ஒரு டாப் ஆஃப் லைட் ஹவுஸ்லேருந்து ரெண்டு ஷிப்ஸோடைய டிஃப்ரென்சஸ் பார்க்குறாங்க. ஸோ ஒரு டாப் ஆஃப் லைட் ஹவுஸ்னா இருக்குது, இங்கேருந்து பார்க்குறாங்க. ரெண்டு ஷிப்ஸ் ஆப்போசிட் சைட்ஸில் வருது. ஒன்று இங்கே இருக்குது, ஒன்று இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இது சி லெவல், இது ஒரு ஷிப்பு, இது ஒரு ஷிப்பு, அப்படி சொல்லி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 30 டிகிரி, ஒன்று வந்து 60 டிகிரி. இது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனால இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஒரு சைடு 30 டிகிரியும் ஒரு சைடு 60 டிகிரியும் போட்டுக்கலாம். இது ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் வந்து, லைட் ஹவுஸோட ஹைட் வந்து ஹெச் மீட்டர்ஸ், ஹெச்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்டன்ஸ் இந்த ஷிப்ஸோட டிஸ்டன்ஸ் என்னது, இதுதான் ஷிப்ஸோட டிஸ்டன்ஸ், இது எவ்வளோ, அது வந்து 4h by root 3 சொல்லி நம்ம காணிக்கணும். ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ இது 60னா இதுவும் என்னது தான் 60 டிகிரி தான். இது 30னா இதுவும் என்னது தான் 30 டிகிரி தான். ஏன்னா ஆங்கிள் ஆஃப் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் சொல்லி கொண்டு வந்துட்டோம். ஸோ நேம் பண்ணிக்கலாம். இது ABCD அண்ட் இது வந்து X, இது வந்து M சொல்லி வச்சுக்கலாம். ஸோ நார்மல்ஸ் அது நம்மளுக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு MAD, angle MAD is equal to angle ADB, that is equal to 30 degree. and இன்னொன்று பார்த்தீங்கன்னா XAC is equal to இன்னொன்று is equal to ACB, so that is equal to 60 degree. ஸோ இது ரெண்டும் நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஆங்கிள்ஸு. கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா AB is equal to height of the tower, அது லைட் டவருடைய ஹைட்டு. ஸோ வேறு என்ன கொடுத்துலாம், நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா CD கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா அதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சைடு ஷிப்ஸ். இதுதான் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், 4h by root 3 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதை ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு என்ன தேவைன்னா, இது ரெண்டத்தோடைய வேல்யூ தேவை. ஸோ அந்த ரெண்டத்தோடைய வேல்யூ வச்சு நம்ம போய் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன்னா, ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ADB எடுத்துக்கிறேன். ADB ட்ரையாங்கிளில் ஆங்கிள் ADB is equal to 30 டிகிரி. அது பார்த்தீங்கன்னா tan 30 டிகிரி, ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் பை அட்ஜசன்ட் சைடு. அண்ட் tan θ யூஸ் பண்ணுறது காரணம் ஆப்போசிட்ஸ், இது ஹைப்ரிடியூஸோட வேல்யூஸ் எதுவுமே இல்லாதனால. சொல்லலாம் எதுவும் யூஸ் பண்ணுறேன், டேனை யூஸ் பண்ணுறேன். டேனோட வேல்யூ ஆப்போசிட்ஸ் பை அட்ஜசன்ட்டு. ஸோ இது வந்து ஹைட் வந்து AD பை இது AB பை BD. ஸோ AB ஹைச், BD பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை மட்டும் அப்படி இருக்கட்டும். அண்ட் tan 30 என்னது 1 by root 3. ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் BDயை. ஸோ 1 by root 3 is equal to H by BD. ஸோ ஆப்போசிட் ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, root 3Hன்னு வரும். BDயை கண்டுபிடிச்சிட்டோம். இப்படி மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இது என்ன கிடச்சிடும், BD. இப்போ இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது. என் ட்ரையாங்கிள், வாட் இஸ் த ட்ரையாங்கிள் என்னது உங்களுக்கு, அண்ட் இன் ட்ரையாங்கிள் ACB பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ACB is equal to உங்களுக்கு 60 டிகிரி. ஸோ tan 60 டிகிரி is equal to என்ன வரும், tan 60 டிகிரி AB by BC. AB உங்களுக்கு என்னது H by BC நம்மளுக்கு தெரியாது. ஸோ BCயை கண்டுபிடிக்கணும். ஸோ tan 60 root 3. ஸோ root 3 is equal to AB வந்து உங்களுக்கு என்னது H by BC. ஸோ BC இந்த செகண்ட் வரும், BC is equal to H by root 3 வரும். ஸோ இதாங்க BC. நம்மளுக்கு எது தேவை, CD is equal கொஸ்டின் மார்க். ஸோ CD is equal நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், CD is equal to CB plus BD எப்படி சொல்லி கொண்டு வரணும். ஸோ CB plus BD, CD is equal to what is CB என்னது உங்களுக்கு, CB மீன்ஸ் நம்மளுக்கு வந்து BCன்னு அர்த்தம். ஸோ BC வந்து H by root 3 ப்ளஸ் இது வந்து BDன்னு இருக்குது பாருங்க, root 3H. ஸோ CD is equal to இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கோங்க, கிராஸ் மல்டிபிள் இருந்தாங்க. ஸோ H ப்ளஸ் root 3 into root 3. ஸோ என்ன வரும் உங்களுக்கு, வெறும் 3 வரும். 3H by கீழே என்ன இருக்குது, root 3 மட்டும் இருக்குது.
ஸோ அப்போ என்ன வரும், சிடி இஸ் ஈக்குவல் டு 4h/√3 மீட்டர்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுதான் அவங்க கேட்டிருந்தது. ஸோ ஸோ இது வந்து the distance between the ships is 4h/√3 மீட்டர் hence proved அப்படி சொல்லி சம் நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சது லைக் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது காமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.